இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரதமர், நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு. ஒரிஷாவில் நவீன் பட்நாயக் இருக்கிறார். அவர் கடந்த தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரு இல்லையே. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டாரு. யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லியா ஓட்டு கேட்டார் இல்லையே. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அங்க பிரைம் மினிஸ்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டா வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையே. ஆக மக்களுக்கு வேண்டியது நன்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு இன்னல் ஏற்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும். தமிழகத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு காலம் தாழ்த்தியதை நிறைவேற்றுவதற்கு அதை கண்டித்து இங்கே கூட பல பேர் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறி நாடாளுமன்றம் 22 நாட்கள் முடக்கப்பட்டது. இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி நடக்க வேண்டும் என்று 22 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் முடக்கணும். ஆனால் ஸ்டாலின் என்ன பேசுகிறார்? பிஜேபி கவர்மெண்ட் நீங்க எதுக்கல, ஜால்ரா போட்டு சொல்றார். எதை எதுக்க வேண்டுமோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மை கிடைக்கிறதோ அதை நாங்கள் எதிர்த்தோம். உங்களை போல் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் அதிமுக கட்சி கிடையாது. நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னைக்கு நீட்டை பற்றி கூட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எஸ்டிபி இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளை அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கிடையாது. அதுக்கு பிறகு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருப்பதாக இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியில்லை. இப்போ ஒரு கையெழுத்துல 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்க. இந்த 50 லட்சம் கையெழுத்து வாங்கி யாருக்கு கொண்டு கொடுக்க போற? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் சொன்னதை செய்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தல் வந்தாலும், அது நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதோடு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன நன்மை கிடைத்தது? எங்க பார்த்தாலும் கொலை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் சாட்சி. அதோடு விலைவாசி உயர்ந்துட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில, விடியா திமுக ஆட்சியில. அதோட மின்கட்டண உயர்வு 52% மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடைவரி 150% உயர்வு. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் தொழில் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் கண்ட பலன் என்ன? வேதனை தான்
அவள் கண்ட பலன், துன்பம் தான் அவள் கண்ட பலன். ஆகவே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், எஸ்டிபிஐ கட்சியும் அண்ணா திமுகவும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது உண்மை. எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனை எழுப்புவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவையான நிதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவோம். நாடாளுமன்றத்திலே தமிழகத்திற்கு புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நம் கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். தமிழ்நாடுதான் நம்மளுக்கு தாய் நாடாக விலகிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் தங்கள் வாழ்நாளிலே சாதித்து காட்டினார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசும் சாதித்து காட்டியது. இடையிலே வந்த அரசாங்கம் இன்றைக்கு சீரழித்து விட்டது. அதை சீர் செய்ய வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தலைவர்கள் துணையோடு நாமும் இணைந்து பணியாற்றி சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி சிறுபான்மை மக்கள் பாதிக்கின்ற பொழுது நாம் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.